சுரக்காய் மாங்காய் சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல். ஒரு குக்கரில் ஊற வச்சு கழுவி வச்சுருக்க துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். இதில் உரித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் நல்லெண்ணெய். இப்போது இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை மூடி 3 விசில் விட்டுக்கலாம். பருப்பு நல்லா வேகட்டும். இப்போது 3 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட பருப்பு பூண்டு எல்லாம் வெந்துருச்சு. இப்போ இதை கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். வேக வச்ச பருப்பு, சுரக்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மாங்காய், கொத்தமல்லி, புளி, கடுகு, வடகம், காஞ்ச மிளகாய், சாம்பார் பொடி, பெருங்காயப்பொடி, எண்ணெய், உப்பு. இப்போ செய்முறை பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா கடுகு வெடிக்கட்டும். இப்போது அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கியதும் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி விடலாம். இப்போ தக்காளி வெந்துருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு காரம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது வேக வச்ச பருப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவி குழம்பு நல்லா கொதித்ததும் இப்போ கரைச்சி வச்ச புளி தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காவை சேர்த்துட்டு ஒரு குழம்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுருங்க. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ குழம்புக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய், வடகம், வரமிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததும் குழம்புல சேர்த்துக்கோங்க. இப்போது ஹோட்டல் ஸ்டைல் மாங்காய் சுரக்காய் சாம்பார் ரெடி.